ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து தர்பூசணி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை ஆகிட்டுருக்குங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோ எப்போ அப்படின்னா இந்த தர்பூசணி செடி நட்டப்போ, அதாவது செடி ஊன்ற அன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என்னால் வந்து கண்டினியூஸாக போட முடியலைங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து தர்பூசணி செடி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட முடியலைங்க தர்பூசணி செடி பற்றி. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுவடை ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் வந்து நான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அறுவடை முடிச்சாச்சுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இது 3 பிட்டாக தான் வந்து பழமெல்லாம் வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து ஒரு டைம் வந்து பொறிச்சிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க லோடுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பழம் பொறிச்சிட்டு போகிறாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து ஒரே நாளில் வந்து பழமெல்லாம் வந்து ஃபுல்லும் பொறிச்சு அனுப்பிவிட முடியல. பக்கத்தில் தர்பூசணி பழம் பொறிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ள வந்து தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டிருந்துச்சு. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பாத்தினி செடியெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ அந்த வயலும் பார்த்திங்கன்னா தென்னை மரமெல்லாம் நாங்களே பேசிட்டோங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் போடுற பொறுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுது. தேங்காயும் பார்த்திங்கன்னா காலையில் நேரமே வந்து போட்டு போயிட்டாங்க. இப்போ அதை எடுத்து போடுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்திருக்காங்க. நீ அவங்களோட சேர்ந்து நானும் வந்து தேங்காயெல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு கொஞ்சம் உரமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா வண்டி வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். தர்பூசணி செடி போட்டிருக்கிறது வந்து இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் அனுபவம் இல்லாதங்காட்டி கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா ரெகுலராக போட்டுட்ருக்குறீங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 60 நாள் வெள்ளாமல் தாங்க. ஆனால் அந்த 60 நாளில் பார்த்திங்கன்னா செம டென்ஷனுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய் தாக்கம் வரும் பார்த்திங்களா. ஏன்னா அது வந்து நோய் தாக்கியிருக்கா இல்லையானே எங்களுக்கு வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா பார்த்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் செடி வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா செடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கீழே வந்து தரையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லும் நல்லா அடர்த்தியாக படர்ந்துருக்கணுமாமாங்க. எங்களெல்லாம் பாருங்கள் நிலம் அப்படியே தெரியுது. ஏன்னா செடியெல்லாம் வந்து ரொம்ப சுமார் அப்படின்ட்டாங்க. குப்பை போட்ட காடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா செடி வந்து இந்த காடு ஃபுல்லும் கவர் ஆகிருந்துச்சு. குப்பை வந்து சரியாக போடாத இருக்கிற காடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே புழக்கமாக இருந்துச்சுங்க. பிஞ்செல்லாம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து பிஞ்சே வச்சிச்சு. எல்லா பக்கம் வந்து ஒரே ஈக்குவலாக எங்களால் வந்து பழம் கொண்டு வர முடியல. இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இது வந்து முத நாள் நைட்டு வந்து கொஞ்சம் அறுவடை வந்து லோடு பத்தலைன்னு சொல்லி வந்து கொண்டு போயிருப்பாங்க போல். அறுத்து பழமெல்லாம் பொறிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நைட் டைமாக இருக்குங்காட்டி நிறைய பழத்தை பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. சரி ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து காய் வந்து லோடு எடுக்கிறக்காக பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சாக்கில் போட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது 4 பழம் இருந்தாலும் வந்து அது ஏன் வேஸ்ட்டாக போகாட்டி. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதில் வந்து வெள்ளாமல் வச்சு அது வேஸ்ட்டாக வந்து தோட்டத்துலேயே போடக்கூடாது பாருங்கள். அதனால் வந்து சரி தேங்காயெல்லாம் வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம், இதை வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை தான் வந்து நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா நிறைய பழம் வந்து இருந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு 2-3 பழம் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு 2 வயல் தான். அந்த 2 வயலில் பார்த்திங்கன்னா வெகு பழம் ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா காய் அறுவடை இருக்கிறவங்கள்ட்டே வந்து கேட்டு பார்த்தோம். ஏன்னா ரொம்ப பழம் அதிகமாக இருக்குது, நாங்களே வந்து பொறிச்சு கொண்டு வந்து போட முடியலன்னு சொல்லங்காட்டி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களே வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பழம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது 4 பழம் சேர்ந்தனால தூக்க முடியாது பாருங்கள். எவ்வளோ நேரங்க தூக்கிட்டு இருக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பார் அளவுக்கு தான் வந்து ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பழமெல்லாம் தேடி பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தேடிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா திரும்பி போயிட்டோங்க. ஏன்னா வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திரும்பி போய் தேங்காய் எடுக்கிறக்கே போயிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோளப்பயிரெலாம் வந்து தண்ணி கொஞ்சம் முதல்ல வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் யூரியாலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கட்டங்காட்டி பார்த்திங்கன்னா 2வது கட்ட பயிரே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து முழங்கால் உயரத்துக்கு மேலே வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கால் தண்ணி வந்து எங்களுக்கு சரியாக வரலைங்களா. லாஸ்ட்டாக வர வேண்டிய தண்ணியும் வரல. மழை இல்லாதங்காட்டி பார்த்திங்களா தண்ணி இல்லாதங்காட்டி நாங்கள் வந்து சோளப்பயிரெலாம் வந்து தண்ணி கட்டுறது நிறுத்திட்டோம். ஏன்னா வந்து தர்பூசணிக்கெல்லாம் வந்து கடைசியாக ரொம்ப நேரம் தண்ணி விடுற மாதிரி ஆயிடுச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சோளப்பயிருக்கு தண்ணி கட்ட முடியல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. செகண்ட் டைமும் அறுத்து வந்து போர் வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் காஞ்சிரங்காட்டி பார்த்திங்கன்னா மாட்டை கொண்டுட்டு போய் அதில் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வேறு வழி இல்லை. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா மாடுகனுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் மேய்ச்சலுக்கு எதுவுமே இல்லைங்களா. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தர்பூசணி செடி இருக்கிற இடம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வரக்காடுன்னு சொல்லுவாங்க வருங்க, அந்த மாதிரி பயங்கர காய்ச்சல் இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சோளத்தட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்து மாட்டையே கொண்டு வந்து அதிலே கட்டியாச்சுங்க. வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு.
ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தால் அந்த தர்பூசணி செடி ஒட்டி இருக்கிற பக்கத்தாலெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற தேங்காயெல்லாம் வந்து நாங்களும் வந்து ஓரளவுக்கு குட்டானமாக பொறுக்கி போட்டாச்சு. சுற்றி போட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னா இனி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் போடணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து இப்போ லேடர்லாம் இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வண்டி கிட்ட வராது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா வண்டி வர்ற சைடாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டானமாக கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்து வேலைக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா டப்பால் அள்ளி கொண்டு போய் போட்டுட்ருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வர இடமா பார்த்து தான் நாங்களும் வந்து போடுறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்தந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வண்டி வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வழி இல்லை. ஏன்னா லேடர் உள்ள இடையில இருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வர்றதுக்கு வழி இல்லைங்களா. மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா ஏரி வரப்பு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் வண்டி வர முடியாது. ஏன்னா வண்டி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் திருப்பி வந்து அந்த ஏரி வரப்பு கட்டுறனால ரொம்ப சிரமமாக இருக்குங்களா. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து அந்தந்த இடத்துல போட முடியாமல் கொஞ்சம் தூரமாக தான் போடுறோம். ஏன்னா மாடு கட்டி இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து மாட்டு பக்கத்தில் போய் கொஞ்சம் காய் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்கள மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காயெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரே பக்கமாக கூட்டமாக போடலாம் அப்படின்னு தாங்க போட்டுட்ருக்கோம். இப்போ தர்பூசணி செடி இருந்த பக்கமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுத்தறிக்கு பக்கத்தாலே இந்த சிம்பிள் இருக்கிற வயலை காட்டும் பாருங்கள். அதுக்கு பக்கத்தால் இருக்கிற எள்ளுச்செடி இருக்கிற வயலில் தாங்க வந்து இப்போ நாங்கள் தேங்காயெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா எள்ளுச்செடி காட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வண்டி வராது இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த வண்டி தடத்தில் வந்து எல்லா பக்கம் எடுத்து வந்து ஒரு ஓரமாக போடணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரே பக்கமாக போட்டாகணும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்து காயெல்லாம் கொண்டு வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து பங்காளி வீட்டு மாமாவோட சோளப்பயிர் தாங்க. ஏன்னா எள்ளுச்செடியெல்லாம் வந்து வராது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா எங்கள் மாடுகளுக்கும் கூலம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து எப்போவுமே சோளம் தான் போடுவாங்க. நாங்கள் தான் வந்து இந்த டைம் வந்து கீழே வந்து எள்ளுச்செடி போட்டிருக்கோம். இந்த எள்ளுச்செடியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செடி வந்து கொஞ்சம் லைட்டாக முளப்பு வந்தப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா செடி வந்து பூ பூத்து காய்க்கும் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்களா. அதுக்கு மேலே வந்து காயெல்லாம் வந்து தலையில் சமக்கிறனா தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேங்க்கா அப்படின்ட்டு கிளம்புறனாப்புல. கிணத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கருவேப்பந்தலையெல்லாம் நல்லா தலை நல்லா கருகருன்னு இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டு செலவுக்கு வேணுங்க்கா அப்படின்னு சொல்லி வந்து பொறிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தான் பொறிச்சிட்டு போனாங்க. கீழே பார்த்திங்கன்னா வண்டி வர்ற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 குட்டானமாக 3 குட்டானமாக போகலான்னு சொல்லி தான் வந்து நாங்களும் தேங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அந்த பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலெல்லாம் ஒடிச்சிட்டு கிளம்பிட்டாப்புல. இப்போ பார்த்திங்கன்னா பழம் வந்து தர்பூசணி பழம் எடுக்கிறக்காக பார்த்திங்கன்னா வண்டி வந்து உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா பொறிச்சதெல்லாம் எடுத்து சாக்கில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ லாரி கொண்டு வரக்கு தான் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பக்கமாக வரணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா வரப்பை வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லாரி வந்து டிராக்டர் மாதிரி இல்லை பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா டிரைவர் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு துளி கூட பார்த்திங்கன்னா வண்டி வந்து அடிபடாமல் ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த வரப்பெல்லாம் வெட்டி விடுற வேலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லாரி கொண்டு வந்து கிட்ட நிறுத்திட்டாங்க. பழமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மூட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பழம் பழுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற பழத்திலாம் தாங்க வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ அதைத்தான் பார்த்திங்கன்னா நானும் வந்து மரத்து நிழலில் நின்று இது பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா தென்னை மரத்து நிழலில் நின்றுட்டு தான் வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லோடெல்லாம் வந்து இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஆகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வர சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா சரி சும்மா தானே நின்றுட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கடுத்தரைக்கு வந்து தண்ணி கொண்டு போகலாம் தாங்க வந்தேன். இப்போ அதான் பார்த்திங்கன்னா நான் எப்போ பிடிக்கிற பைப்பில் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ பிடிச்சி கொண்டு போய் பார்த்திங்கன்னா நானும் வந்து அவளுக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மணி 5க்கு பக்கமாக ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்கக்கா, தண்ணி குடிச்செல்லாம் பத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீ வேணும்னு சொன்னாங்களா. எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களும் பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வரக்காக போயிட்டாங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டாங்க. இன்னும் ஒரு 2 வயல் அளவுக்கு மட்டும்தாங்க லோடு இருக்குது. இப்போ நான் இது எங்கேருந்து பழம் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நானும் எங்கள் தோட்டத்துக்கு வந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு வந்த பாருங்க. அதில் பார்த்திங்கன்னா மடி ஒரு 5-6 சாக்கு பக்கமாக ஆயிடுச்சு. பழமெல்லாம் போய் அவங்க பொறிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை தாங்க அங்கேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதைத்தான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா 6 சாக்குங்கிறது ஒவ்வொரு சாக்குலையும் கிட்டத்தட்ட 10 பழத்துக்கு பக்கமாக போடுவாங்க. அதெல்லாம் பொறிச்சு நாங்கள் வந்து லோடு ஏற்றுறதுங்கிறது நடக்கிற காரியங்களா. அவங்களே ரொம்ப லேட் ஆக ரொம்ப தோள்பட்டையெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி ரெகுலராக வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வந்து அப்படி இல்லை இல்லைங்களா. இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா டீ தான் குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மதியம் வந்து அவங்களும் சாப்பிடலைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வெயிட்டு தூக்க முடியல அப்படின்னாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க.
கூட பார்த்திங்கன்னா 2-3 லேடிஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து சரி இந்த லோடெல்லாம் ஏற்றணும்னா அவங்களுக்கு ஒத்து வராதுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சாக்கில் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு தோட்டத்தில் வந்து ஏதோ முலாம்பழம் போட்டிருப்பாங்க போல், அதை பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ ஜென்ஸ் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப லேட் ஆயிட மாட்டேருக்குது. ஏன்னா பசங்க வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் விட்டு வர அளவுக்கு இல்லைங்களா, ஏன்னா அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்களா அம்மா ஊருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே போகலாம், இல்லைன்னா மணி 4 மணி 4:30 போது நான் கிளம்பிடுவேன். இப்போ வந்து பசங்க ஊரில் இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் இப்போ கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களாம் லோடு ஏற்றுறத பார்த்துட்டு இருந்தானுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கிளம்புறக்கு லேட் ஆயிடுச்சு. சரி இப்போ போனால் தான் வந்து இருட்டாகிறது கரெக்டாக இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா இப்போ நானும் வந்து கிளம்பிட்டேன். இப்போ பாருங்கள் தோட்டத்தை விட்டு நான் வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப டல் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ 6-7 மணிக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா சரி லோடு ஏற்றுற பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பக்கத்தானுங்களா தோட்டம், அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து நடந்தே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வீட்டிலாம் பார்த்திங்கன்னா லைட்டு போட்டாங்க. இப்போ நான் வர்ற வழியிலேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த சைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் போட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குற அந்த மலை பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டே கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.